Yeah.
எங்க குடும்பத்துல ஆண்டவரே அப்பா எதெல்லாம் ஆகாது என்று நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ, எதெல்லாம் எங்களால முடியாது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லப்பா, உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்ல. ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. அதனை சொல்லி முடியாத அற்புதங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. அப்பா எங்க வேண்டுதலை கேட்கிறவர் ஆண்டவர். ஆண்டவரே அப்பா எங்க கண்ணீரை காண்கிறவர் ஆண்டவரே. கூப்பிடுதலை கேட்கிறவர் ஆண்டவரே. அப்பா உமால கூடாதது ஒன்றும் இல்லை, உமால கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சூத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா உமால ஆகாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா எவைகள் எல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எவைகள் எல்லாம் ஆண்டவர் எவைகளுக்கெல்லாம் அதை நிறைவேறும் என்று செபித்துக் கொண்டிருக்கிறோமோ, இதெல்லாம் என்னைய வாயில்களை நடக்கலே என்று நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, இந்த காரியத்துல எல்லாம் நடத்தி முடிக்கிற தேவன் நீங்க ஆண்டவர்கிட்ட. உங்களால முடியாதது ஒன்றும் இல்லப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவர்கள். அப்பா எல்லாவற்றும் உம்முடைய கரத்துல நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா செய்து முடிக்கிறவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். உங்க நாம மாத்திரம் உயர்ந்து நிற்கட்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் கர்த்தாவே. நீரே உயர்ந்தவர், நீரே பெரியவர் அப்பா, நீரே சிறந்தவர் ஆண்டவர். அப்பா உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நாம மாத்திரம் உயர்ந்து நிற்கட்டும். கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியா இருக்கிற நேரத்தை வந்து கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துகிறாங்க. செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே உட்காரலாம். எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? இன்னைக்கு அமாவாசை கட்டி வச்சிருக்கோம் அப்படிதானே? அது கட்டு உடையத்துக்காக நீங்க வந்துருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை செய்யும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் எப்படிப்பட்ட கட்டு போட்டிருந்தாலும் குமாரனாகி இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட வந்தா அது எப்படியாப்பட்ட கட்டு என்ன ஆயிடுமா? விடுதலை. எத்தனை பேர் இன்னைக்கு விடுதலை பெற போறீங்க? அல்லேலூயா. என் வாழ்க்கையை இன்றைய தினத்துல கர்த்தரை நம்பி வந்தீங்க. உண்மையாவே நீங்க கர்த்தரை நம்பி வந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் படிக்கிற இல்லையா, நிச்சயமா முடிவு உண்டு. ஒருபோது வீண் போவார். அப்ப நீங்க ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க. இந்த ராத்திரி வேளையில
கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை நிச்சயமா என்ன பண்ணுவாரமா? மாற்றுவோம், விடுதலை செய்வோம். விடுதலை நாயகன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஊழியக்காரரை கொடுத்துருக்காங்க, ஊழியக்கார அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ஜெபிக்கக்கூடிய ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்திலே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். துஷ்டனை பிரவாதம் என்னை பயப்படுத்தினது. என்ன கட்டமா? பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அல்லேலூயா. அப்ப என்னென்ன கட்டு, என்னென்ன கண்ணி வருது பத்தியா? நீங்க சொன்ன மாதிரியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அமாவாசை பிசாசுடைய கட்டுகளை உடைக்கும்படியாக தேவ ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது கட்டு நம்ம படிக்கிறோம் 4ஆம் வசனத்துல. என்னது? அப்ப மரணக்கட்டு. முதல்ல மரணக்கட்டு. பிசாசு இன்னைக்கு நிறைய பேரை மரணக்கட்டுல கட்டி வச்சிருக்கோம். ஹாஸ்பிட்டல் போனா கூட என்ன பண்ண முடியும்? சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா பண்ணி பாக்குறாங்க, சரியா மரணம். சங்கீதக்காரர் சொல்றா, தாவீது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு ஏன் அவன் சொல்றான்? பொல்லாப்புக்கு நான் பயப்பட. அடுத்தது அவன் சொல்றான், ஏன் பயப்படன்றான்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. அப்ப அவன் பயலாத சொல்றான். அப்ப நீங்க சொல்லுவீங்களா, மரண கட்டு என் மேல வீயுமா? சொல்லுவீங்களா? கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார்? என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த மரண கர்த்தருக்கு ஸ்தோத்திர கண்ணி, அந்த பயம் எனக்கு என்ன பண்ணாது? வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன செஞ்சாலும் சரி. வசனமே இருக்குதம்மா, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்றதே கிடையாதான். ஆண்டவர் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முதலாவது அந்த மரண கட்டை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உடைப்பார். இரண்டாவது கட்டு என்ன கட்டு? பாதாளத்தின் கட்டு. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ கேளாதவரை போல் மௌனமாய் இருந்தால் நான் எங்க போயிடுவேன்? குடியில் இறங்கவர்களுக்கு ஒப்பாவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன, அவரை கூப்பிடலாம் நம்ம எங்க போயிடுவோம்? நான் கூட எப்பயே குழிக்கு போயிட்டு இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு ஒரு பாட்டு பாடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாட்டு தெரியுமா? அப்பா அப்பா இயேசு அப்பா, எப்போதுமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அப்பா இயேசு அப்பா, எப்போதுமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தப்பா தப்பா நான் நடந்தேனப்பா, தப்பா தப்பா நான் நடந்தேனப்பா, தப்பாமல் என்னை தேடி வந்தீரப்பா, தப்பாமல் என்னை தேடி வந்தீரப்பா. அப்பா அப்பா இயேசு அப்பா, எப்போதுமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, எப்போதுமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. செத்து செத்து நான் வாழ்ந்தேனப்பா, செத்து செத்து நான் வாழ்ந்தேனப்பா, சாகாமல் என்னை தேடி வந்தீரப்பா, சாகாமல் என்னை தேடி வந்தீரப்பா. அப்பா அப்பா இயேசு அப்பா, எப்போதுமே உமக்கு ஸ்தோத்திரம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல ஆரம்பத்துல எனக்கு இயேசுனாவே பிடிக்காது. இயேசு கிறிஸ்துனாவே என் பேர் வந்து பழனி. எங்க அம்மா பழனிக்கு அப்படியே அன்னைக்கு என்ன பெற்றெடுத்தாங்க. அதனால எனக்கு என்ன வச்சாங்க பேரு பயணி. பட்ட அடிக்கு பார்த்து கேள்விப்படுவோம். ஆனால் பிசாசு ஒரு காரியத்தின் மூலமா எனக்கு கட்டி வச்சிருந்தான். அல்லேலூயா. எங்க அம்மா என் மேல ரொம்ப பாசம், ஒரே புள்ள. அல்லேலூயா. அப்படி அவங்க வளர்த்தாங்க. அதனால எனக்கு அடிக்கடிக்கு பலவீனமான ஒரு காரியம் ஏற்படும். சின்ன வயசுல ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ் தான் படிச்சேன். நான் ரொம்ப அதிகமான படிப்பு இல்லையம்மா, நான் மாடி மேய்ச்சி இருந்தேன். அல்லேலூயா. 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது பயங்கரமா எனக்கு அந்த வயிறு வலி வரும். அப்படியே இழுத்துக்கும், ஒரு பக்கம் அப்படியே இழுத்துக்கும், அப்படியே முட்டி போட்டுன்னு அழுவேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செக் பண்ணி டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம், அப்படி இப்படின்னு பண்ணாங்க. ரொம்ப பயம், ஊசி போடுறதுக்கு பயம். ஆனாலும் பிரியமானவர்களே, என்ன கிடைக்கல, விடுதலை கிடைக்கல, சுகம் கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ ஒரு முருகனுடைய பக்தனாக வாழ்ந்தோம்னா, ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவனே பிடிக்காத இருந்தன்னா, யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா, நீ உண்மை உள்ள கடவுளாக இருந்தால், நீ உண்மையான தெய்வமா இருந்தா, நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது, ஆபரேஷன் பண்ணக்கூடாது. நீ எனக்கு சுகத்தை கொடுத்தினா, நான் மற்றவர்கள் இடத்துல போய் என்ன பண்ணுவேன், சாட்சி கொடுப்பேன். இயேசு என்னை சுகமாக்கினார் நான் சொல்லுவோம்பா. நீ ஒரு உண்மை உள்ள கடவுளா இருந்தா எனக்கு நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொன்ன. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை என் மேல் பிரகாசித்தது. நல்ல ஒரு பவர். எத்தனை ஒரு 10-20 நல்லா லைட் போட்டா எப்படி பவர் அடிக்கும், அந்த மாதிரி பவர் அடி எனக்குள்ளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகம். இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணி யாருக்கிட்டையும் கேட்கவே இல்லை. எனக்குள்ளே ஒரு வல்லமை இறங்குச்சு. இறங்கின உடனே எனக்கு இல்ல இருக்கிற அந்த எல்லா பிசாசுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது. அல்லேலூயா. பிசாசுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது. அன்னைக்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாஸ்டரிடத்துல போய் ஞானஸ்நானம் பெற்று பயணியாகி இருந்த என்னை பாஸ்டர் பால்ராஜாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. என்ன மாற்றின தேவன் உங்களை மாற்ற மாட்டாரா? அல்லேலூயா. பாஸ்டர் அம்மாவெல்லாம் மாத்தின தேவன் உங்களை மாற்ற மாட்டாரா? அல்லேலூயா. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாறும் இந்த ஆண்டில. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்கள் எல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகும். எல்லா பிசாசுடைய கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணுமா, உடைக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. சுகம் கிடைக்கலையா, இயேசு உங்களை என்ன பண்ணுவாரு, சுகமா. ஆகவே தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது மரணப்படுகையில் கிடந்தமா, நானு படுத்து படிக்கவே கிடப்பேன், செத்து போற ஒரு நிலைமை. கல்யாணம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமான தேவப்பிள்ளை மனைவி இடத்துல கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படியே நெளிஞ்சவனாக எனக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ஒரு இந்த சில பேருக்கு அந்த இது குடிச்சா கை நிசிக்கும் தெரியுமா? இந்த ஆஸ்மா டீப்போ குடிச்சிங்க பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருந்தா கூட பக்கத்துல கை நிசிக்கும், அந்த மாதிரி இருக்கும். மனைவி கிட்ட போனா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிட்ட வர அப்படியே அந்த இது பார்த்து கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பிசாசு என்னை கட்டி வச்சிருந்தான். குளிக்கவே மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், குளிச்சாவே தண்ணி போட்டாலே எனக்கு ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையோட சாட்சியெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரே துணியோட தான் இருப்பேன், ஒரே துணியோட தான், ஒரே டவுஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ ஒரு தரித்திரம் பிடித்தவனாக அந்த டவுசர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாத்துவேன், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த டவுசர்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? சீலை பேணுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. சீலை பேணி பிடித்தவனாக பிசாசு என்னை கட்டி வச்சிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்பில் இருக்கிற எல்லா ரத்தத்தை உறிஞ்சு செத்து போற ஒரு நிலைமையில. அதுக்காக தான் அந்த பாட்டு அப்போ பாடுவேன், செத்து செத்து நான் வாழ்ந்தேனப்பா, சாகாம என்ன தேடி வந்தீங்களப்பா. முருக பக்தனாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை விடுதலை கொடுக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விடுதலை கொடுத்து
என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா போட்டு அப்படியே உடம்பெல்லாம் புளி ஆகி ரொம்ப சாவக்கூடிய ஒரு நிலைமையில கடந்து அம்மா போட்டு இந்த முகமெல்லாம் அப்படியே ரவுண்ட் ரவுண்டா இருக்கும், புளியா இருக்கும். விசுவாசம் கெட்டிருக்கும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இது தெரிந்தா அந்த நான் ஆச்சரியப்படுறேன். இப்போ என் முகம் அப்படி ஷைனிங்கா இருக்கும். அதுக்கு ஒரு பாஸ்ட் நெகமையாண்டு இருப்பாரு, அவர் சொல்லுவார், மாமா மயமயன்னு இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ரவுண்டா முகத்தில் இருந்தெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணல, போயிடுச்சு, தானாவே போயிடுச்சு. கர்த்தர் அழகாக அற்புதமாக சுகத்தை கொடுத்து இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தராகி தேவன் தெரிந்து கொண்டார். 1ஆம் கிளாஸ் தான். 1ஆம் கிளாஸ்ல மாடு மேய்ச்சிட்டு இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த மரண கட்டுகளில இருந்த என்னை ஆண்டவராகி தேவன் விடுதலை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த மரண கட்டானது கர்த்தர் உடைத்து உங்களுடைய வாழ்க்கையே கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோமா, கர்த்தர் நிச்சயமாகவே என் வாழ்க்கையை மாற்றுவார், மாற்றுவார், மாற்றுவார். இரண்டாவது கட்டுனா பாதாளத்தின் கட்டு. மூன்றாவது கட்டு என்ன கட்டா? கன்னி. கன்னி சங்கீதம் 90 வாசனம், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த இருள், அந்த கன்னி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள் நோய்க்கும். இப்ப எத்தனை கட்டாச்சு? எத்தனை கட்டாச்சு? முதலாவது கட்டு என்ன கட்டு? மரண கட்டு. இரண்டாவது கட்டு பாதாளத்தின் கட்டு. மூன்றாவது கட்டு கன்னிகள் செய்வின பண்றது. கன்னினா அதான் வேடன் என்ன பண்ணுவான், ஒரு பறவைகள் பிடிப்பதற்கு, விலங்குகளை பிடிப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, வலைய என்ன பண்ணுவாங்க, வலையை போடுவாங்க. இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு கொடுத்தா வலை போடுறாங்களே இல்லையா? அதே போலதான் பிசாசானவன் மனிதர் மூலமாக நம்மளை பிடிப்பதற்கு, கட்டுவதற்கு வலை போடுறான். அல்லேலூயா. அந்த வலைக்குள்ள வீழ்ந்துட்டா ரெண்டாவது வெளியே வர முடியாது. குடிகாரங்க சில பேர் குடிச்சிட்டு அந்த குடியிலிருந்து வெளியவே வர முடியாது. நானும் ஒரு குடிகாரனா இருந்தவன் தான். சாராயமே காசி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் டிப் டப்பா வித்த என்னுடைய சாட்சியே வேற ஒரு சாட்சி. நல்லா குடிப்பேன், பயங்கரமா குடிப்பேன். குடிச்சிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆட்சி எங்க மனைவி அப்படி தலைமுடி பிடிச்சி தூக்கணும், அந்த முடியானது அப்படி கொத்த வந்துடும். வாயாதே ஓடிக்கிட்டாங்க சில நேரத்தில், உங்கள்கிட்ட வாய மாட்டினாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு குடி. அந்த குடியிலிருந்து சில பேர் என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. குடிக்கு அடிமையாயிடுவாங்க, பாவத்திற்கு அடிமையாயிடுவாங்க, வெளியே வர முடியாது. பிசாசு அப்படிப்பட்டதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கட்டுகள் வைப்பான். அந்த கன்னி செய்வின, அந்த குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம் அடையக்கூடாது, அவங்க குடும்பம் முன்னேற்றம் அடையக்கூடாது, அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்குதான் செய்வாங்க. அது எப்ப செய்வாங்க? அமாவாசை ராத்திரில எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு மேலதான் செய்வாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த கன்னி நமக்கு வராது இருக்கணும்னா கர்த்தரை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிடணும். ஆண்டவரே, இந்த செய்வினை, வைப்பு, சூனியம், மை, மந்திரம் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஆண்டவரத்துல ஜெபிக்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரண கட்டுகள் உடைய போகிறது, பாதாளத்தின் கட்டுகள் உடைய போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மரண கன்னி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உடைய போகிறது. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் சொல்லுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது,
அவர்கள் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகி தேவன் எல்லா முகத்திலும் இருந்து கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தையை இந்த பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு தூக்கம் வருதா? தாத்தா சொல்ல சொல்ல தூங்கிட்டே இருப்பான். சில பேருக்கு வீட்டுல என்ன வராது, தூக்கமே வராது. சர்ச்சுக்கு வந்த உடனே தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா தூக்கம் வரும். அவன் தூங்க வச்சிருவான். அம்மா அதெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்காத, நீ என்ன பண்ண, தூங்கு. நீ தூங்கினால் எதிரி கலை விதைப்பார், ஜபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பார். நீ தூங்கினால் ஜபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பார். தூங்காம ஜெபிக்கவாங்க தாங்கப்பா, வீட்டிலிருந்து ஜெபிக்கவாங்க தாங்கப்பா. அல்லேலூயா. தூங்கிட்டுலாம் என்ன வரும்? தூங்கினா என்ன வரும்? தூங்கினா கலையை விதிச்சிருவான். கையெல்லாம் களை விதிச்சுட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆளை வச்சு பிடிக்க எடுத்துடுறோம். ஆனா நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல களை என்ன களை தெரியுமா? வறுமையின் களை, தரித்திரத்தின் களை, கடன் தொல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பயங்கரமா சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்ட ஒரு களை பிசாசு விதிச்சிருவோம். எப்படி இருந்தா? தூங்கிட்டோம்னா, ஜபம் மறந்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் ஜெயித்தை எடுத்துருவான். அதனால இந்த ராத்திரி வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க என்ன பண்ணக்கூடாது? தூங்கத்தை கொண்டு வருவான். அதே கேட்க கேட்க தூக்கம் வரும். அல்லேலூயா. ஆமா, தூங்கிட்டுனா இருதயத்தில் கொண்டு என்ன பண்ணிடுவான்? கலையை வதைச்சிருவான். அப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னன்னு, அவர் மரணத்தையே ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகி தேவன் எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடைப்பார். அல்லேலூயா. என்ன பண்ணுவாரமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில கண்ணீர், கவலை? அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கண்ணீர், கவலை, வேதனை, கஷ்டம், சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல, சமாதானமே இல்ல, இரவும் பகலுமான என்ன பண்ணிட்டு இருக்கிற? கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன், அழுது கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே, ஆண்டவராகி தேவன் மரணத்தை ஜெயமாக உயிரோடு, நம்ம மரணத்துல போக வேண்டியது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர் மரணத்தை அனுபவிச்சு எதுக்காக? நாமெல்லாம் விடுதலை பெறுவதற்கு, சுகம் பெறுவதற்காக ஆண்டவராகி தேவன் அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார். யாருக்காக எழுந்தாரம்மா? ஆமா, எனக்காக எழுந்தார். அல்லேலூயா. யாருக்காக எழுந்தாரு? எனக்காக எழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி எனக்கு என்ன வராது? கவலை வராது. கவலையினால் உன் மனம் சோர்ந்தது. அந்த பாட்டு பாடினாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எழுத போறேன். கண்ணீரில் தான் உன் கதையானதோ, கவலையினால் கதையானதோ, கல்வாரி நாயகன் இயேசுவை பார், கல்வாரி நாயகன் இயேசுவை பார், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரா, கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவார். நம்பி வா, நம்பி வா, நம்பி வா, இயேசுவண்டை இன்றே
நம்பி வாயே வந்தே இன்று உன்னை அழைத்தார் இலை பாருங்கள் அளித்திடவே இன்று உன்னை அழைத்தார் இலை பாருங்கள் அளித்திடவே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் வாங்க மக்களே, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதலை தருவேன், சுகம் தருவேன். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியத்தின் விதமாய் கவலைப்பட்டு இருக்கிறியா? கண்ணீர் விட்டு இருக்கிறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாத, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் ஆண்டவர் மேல வையுங்கம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தினுடைய கவலைகளை கண்ணீரெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, நம்ம கண்ணீரிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்தவ போது, ஆண்டவரே நான் கண்ணீரிட்டு ஜெபம் பண்ணுமா, ஏன்னா எனக்கு ஒரு கண் பார்வை போயிடுச்சு, ஒரு கண் பார்வை போயிடுச்சு, ஒரே கண்ணுதான். எந்த நேரத்துல வேணாலும் நைட்ல போவேன். எப்படியாப்பட்ட கர்த்தருக்கு நைட்டு பாக்குறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறேன். அந்த ரூம்ல படுக்கும் போது வாயை போட்டு படுக்கலான்னு பார்த்தா சின்ன ஒரு தேள், அதுதான் பயங்கரமான விஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேள் நான் படுக்கலாம் அப்படின்னு போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேள் வந்து குடுகுடுன்னு போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த பெட்ஷீட்டுக்குள்ள பூருது. அதுக்கப்புறம் ஒரு கூட ஒருத்தர் இருக்கிறார், சேட்டு கொஞ்சம் இங்க வாப்பா, அந்த இது எடுத்து வாப்பா அப்படின்னு சொன்னேன். என்னப்பா அப்படின்னா, அந்த பெட்ஷீட்டு தள்ளுப்பா, அதுல ஒரு தேள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்புறம் அந்த தேள் என்ன பண்ணா, அடிச்சு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த சின்ன தேலை கண்டுபிடிச்சாச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணும் போதெல்லாம் சொன்னாங்க, டாக்டர் இது ஒரு கண் பார்வை போயிடுச்சுப்பா, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரே கண்ணு தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இருந்தாலும் கண்டுபிடிச்சு ஆண்டவர் அப்படிப்பட்ட பவரை 2 கண்ணில் இருக்குது, ஒரே கண்ணில் பவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்முடைய கவலைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிச்சேன். நிறைய பேர் கேள்வி போடுவாங்க, நைட்ல நடந்து போனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மாலை கண்ணு மாதிரி அப்படியே தத்தி கீழே விழுவேன். நிறைய பிள்ளைங்கெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கு என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கண்ணில் ஆண்டவர் நல்ல பவர் கொடுத்துருக்கிறாரு. எந்த விதமான காரியம் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவரத்தை நான் அழுதேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் என்று சொல்லி நான் அழுதேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழுத பிறகுதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பவரை கொடுத்தார். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி ஆண்டவரால் ஒண்ணுமா? கர்த்தருக்கு டாக்டரே முடியாதுன்னு சொன்னாலும். ஆகவே நம்முடைய கண்ணீரெல்லாம் என்ன பண்ணுவாரம்மா? துடைப்பார். அம்மா, தாயே, தங்கச்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்க கவலையோடு கூட வந்திருக்கிறீங்களே தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்களே தெரியாது. ஒப்பு கொடுத்தார் சிலுவை. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிட தேவனாக சொல்லுவாங்க. நீ அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண முடியாது. பிசா சொல்லுவா, ஏய் நீ அவ்வளவுதான்டி, நீ அவ்வளவுதான்டா, நீ போயிடுவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் கூட ஒரு ஐயா போய் சொல்லிட்டாரு. அவன் ரொம்ப மரணப்படிக்கல கெடுக்கிறான், வியாதியில கெடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசே தீர்க்கதரிசிமா சொல்றான், எப்பா நீ செத்துரு போறப்பா, உன் குடும்பத்துடைய காரியத்தில் என்ன பண்ணிக்க, ஒழுங்குபடுத்திக்கப்பான்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணாரு தெரியுமா எசேக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செவ்வொரு பக்கமாக திரும்பி அழுகிறார். ஆண்டவரே, நான் முன்னே இருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருப்பா, எனக்கு மறுபடியும் சுகத்தை கொடுத்தனா, ஜீவனை கொடுத்தனா,
நான் உமக்காக என்ன பண்ணுவேன்? உமக்காக என்ன பண்ணுவேன்? ஊழியம் செய்வேன். சுகம் கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வீட்டுக்கு போயிருதில்ல, வேலைக்கு போறதில்ல. அல்லேலூயா. சுகம் கொடுத்த எங்க வரணும்? தேவ சமூகத்துல ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வரணும். நல்லா ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக சாட்சி போய் சொல்லணும். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஜெபம் பண்ண, கர்த்தர் என்னை சுகமாக்கினாருமா, வாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வர்றோம்? சொல்லி ஆட்களை என்ன பண்ணோம்? கூட்டு வரணும். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாருப்பா? ஜெபம் பண்ணார். அழுது ஜெபம் பண்ணார். யாரு கட்டியும் போய் சொல்லல, டாக்டர் கட்டு கூட போகல, கர்த்தர் குடும்பத்தில் கூட யாரு கட்டியும் சொல்லல. அவர் என்ன பண்ணார்? அழுதே ஜெபித்தார். கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார். அந்த ஜெபத்தை கேட்டு உடனே என்ன ஆயிடுச்சுன்னா பதில் வருது. அவர் சொல்லிட்டு பாதி வயல் போயிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறாரு, போப்பா என் மகன் அழுதுட்டு இருக்கிறான், அவனுக்கு போய் சொல்லுப்பா, நான் 15 வருஷத்தை அவனுக்கு என்ன பண்ணிட்டான், கூட்டி கொடுத்துட்டு போப்பா சொல்லு அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்ப எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஆகி தேவன் 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். டாக்டர் சொல்லலாம், ஜோசிகாரன் சொல்லலாம், நீ அவ்வளவுதான், நீ செத்துருவே, கர்த்தருக்கு குடும்பத்துடைய காரியம் எல்லாம் அவ்வளவுதான் அப்படி எல்லாம் சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உனக்காக மரித்தேன், நீ என்ன பண்ண மாட்ட? மரிக்க மாட்ட. உன் சரீரங்கள் மரிக்க முடியாது. சரீரத்துல இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிசாசு சொல்ல நம்மளை பலவீனப்படுத்துவான். எழுந்துக்க முடியாத, ஜெபம் பண்ண முடியாத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பல காரியத்துல கொண்டு வருவான். ஆனா ஆண்டவராகி தேவன் நமக்குள்ள வந்தார்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் சும்மா இருக்க முடியுமா? சும்மா உட்கார்ந்து இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? நீங்க எழுந்து துள்ளி குதிக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கண்ணீரை கர்த்தர் என்ன பண்ணாராம்? துடைப்பார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். மட்டுமில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 49 சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கல சீக்கிரம். சங்கீதம் 49:15. ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமையில் இருந்து தப்பி வைப்பார். அல்லேலூயா. எங்கிருந்து தப்பி வைப்பாரமா? பாதாளத்துல. என்ன பாதாளம்? பாதாளம்னா என்ன? பாதாளம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா பாதாளம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நரகத்துல, பாதாளத்துல, நரகத்துல தள்ள. அந்த மனுஷன் சொல்றான், என்னன்னு சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? படியே, என்ன சொல்றான்? படிப்ப நல்லா படி, சரியா படி. அப்படி படிக்கணும். ஆனாலும் என் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமையில் இருந்து என்ன பண்ணுவாரு? தப்பி வைப்பார். அவர் என்னை என்ன பண்ணுவாரு? ஏற்றுக்கொள்வார். அப்போ கர்த்தராகிய தேவன் இந்த ராத்திரி வேளையில பிசாசானவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை பாதாளத்துல தள்ள நினைக்கலாம், இருளில தள்ள நினைக்கலாம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய அந்த மனுஷன் சொல்றான், அந்த பாதாளத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தப்பி வைப்பார், தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே என்ன பண்ண போறாரு? தூக்கி எடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதமே இல்லாத இருக்கலாம். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் சந்தோஷமா சமாதானமா இருக்கவே முடியாது. நிறைய கடன் தொல்லை, வறுமை, தரித்திரம், முன்னேற்றமா அடையாது இருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகி தேவன் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, நம்பி வரும்போது அவர் என்ன பண்ணுவாரமா? தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. தூக்கி எடுப்பார். பேதுரு ஒரு ராத்திரியில ஆண்டவர் தண்ணியில நடக்கிறார், தண்ணியில நடந்து போறார். பேதுரு ஆண்டவர் பார்க்கிறான், அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்ப பேதுரு ஆண்டவர் பார்க்கும்போது, ஆண்டவரே நானும் என்ன பண்றேன், உன் கூட வரேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ வாப்பா அப்படின்னு. அப்ப பேதுரு என்ன பண்ணான்? இயேசு பார்த்துட்டே போறான். அங்க கீழே என்ன இருக்குதுன்னே தெரியாது. அல்லேலூயா. அவன் யாரை பார்த்தான்? இயேசுவை பார்த்தான், தன்னை படைத்த தெய்வத்தை பார்த்தான். அப்படியே நடந்துட்டே போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தண்ணியில தான் நடக்கிறான்னா அவனுக்கு தெரியல. அவனுக்கு போகும்போது ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பேதுருக்கு என்ன வந்துச்சு? ஒரு சந்தேகம், ஒரு டவுட் வந்துருச்சு. நடந்து போய்க்கினே என்ன பண்ணா, அப்படி கீழே பார்த்தான். கீழே பார்த்த உடனே, ஐயோ தண்ணி இருக்குதே, இந்த தண்ணிக்குள்ள நம்ம உள்ள போயிட்டோம்னா அவ்வளவுதான் நினைச்சான் பாரு. அவிசுவாசம் அவனை தொட்டுடுச்சு. உள்ள எங்க போயிட்டான்? தண்ணிக்குள்ள போயிட்டான். அல்லேலூயா.
தண்ணிக்குள்ள போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவராகி தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டினான். அல்லேலூயா. அலைக்கடல் நடுவினிலே அலைக்கடல் நடுவினிலே அவன் தண்ணிக்குள்ள போறாரு. தண்ணி கரத்தை நீட்டுறாரு. கரம் பிடித்து அவன் என்ன பண்ணாரு? தண்ணியில இருந்து தூக்கி எடுத்தான். அல்லேலூயா. இது என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர் முதல்ல சந்தோஷமா வருவாங்க சர்ச்சுக்கு. அல்லேலூயா. சந்தோஷமா வருவாங்க. அப்புறம் 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 அவங்களுக்குள்ள இந்த பிசாசு அவிசுவாசத்தை கொடுத்துருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. குடும்பம் உள்ளுக்குள்ளேயே போயிட்டு இருக்கும். மேல வரவே முடியாது. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சரீரத்தில் விடுதலை வரவே வராது. ஏன்? பிசாசு அவிசுவாசத்தை கொடுத்துட்டான். அப்படியேதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல பாத்தீங்கன்னா உற்சாகமா வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமா ஜெபம் பண்ணுவாங்க. உற்சாகமா பாட்டு போடுவாங்க. அப்புறம் எங்க போகுமா? உறங்கி. நீங்க இயேசுவை பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய வாழ்க்கை, என் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவாரா என்று நீங்கள் நம்பி வந்திருந்தீங்கன்னா, இந்த ராத்திரி அந்த பிசாசுடைய கட்டுகளை கர்த்தர் உடைத்து உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புத்தகத்துல ஒரு வசனம் இருக்குதம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமா வாசிச்சு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யோபின் புத்தகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். தலைப்பதான் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. யோபின் புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிப்பிட்ட போராட்டத்துல நான் என்ன பண்றேமா? நாளெல்லாம் காத்திருக்கிறேன். மனுஷன் செத்த பின்னு பிழைப்பானா? சொல்லுமா. செத்துட்டு பிறகு பேசுவானா? பிழைப்பான். அது மறு பிறை இருக்குது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யோபு சொல்றா, மனிதன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு எப்பொழுது எனக்கு மாறுதல் வருமோ என்று எனக்கு குறிக்கப்பட்ட அந்த போராட்டத்தின் நாட்களிலே காத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பெல்லடைந்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசனம் படிக்கும். ஆனா இவன் சொல்றா, எது காத்திருந்தானா? என் வாழ்க்கையில எப்பொழுது ஒரு மாற்றம் வருமா? நான் கடைசி வரைக்கும் அப்படியேதான் இருந்துருவனா, அப்படியேதான் இருப்பனான்னு சொல்லி அவன் காத்திருந்தான் கர்த்தருக்காக. தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூக்குரலை கேட்டு என்ன பண்ணார்? விண்ணப்பத்தை கேட்டார். பொறுமையோடு கூட என்ன பண்ணணும்? நம்ம காத்திருக்கணும். எது காத்திருக்கணும்? எது காத்திருக்கணும்? சொல்லுங்கம்மா. எதுக்கு காத்திருக்கணும்? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார். எல்லா சாத்தானுடைய கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். யோபுடைய பொறுமையை குறித்து பேசியிருக்கு நிறைய. அவ்வளோ பொறுமையாக கர்த்தருடைய சமூகத்திலே அவன் காத்துட்டு இருந்தான். என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நான் இப்படியே எல்லாத்தையும் இழந்து, கர்த்தருடைய ஸ்தோத்திரம், பிள்ளைகளை இழந்து, சொத்து சுகத்தை இழந்து, கடைசியில ஆவி ஆத்மா சரீரத்துல உயிர்பிடிச்சு போய் கெடுக்குது. நடு வீதியில ஓட்டை எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறான். ஓட்டை எடுத்து சொன்ன போது கூட எப்படி சொல்றான் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்றான். நம்ம என்ன பண்ணுவோம்? உடம்பெல்லாம் ஐயோ சி என்ன இப்படிலாம் ஊறுதே, இப்படியா ஊறுதா சிச்சின்னு. அவன் எப்படி சொல்லிச்சான் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்றான். இல்லையா? அவன் ஆண்டவருடையத்திலே எப்படி காத்திருந்தானோ அந்த வாழ்க்கை மாறுமா என்று காத்திருந்தான். உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. அல்லேலூயா. இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். நீங்கள் மாறப்போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் மாறப்போகிறார்கள். உங்க குடும்பங்கள் மாறப்போகிறது. உன் கணவன் மாறப்போகிறார். அல்லேலூயா.
குடும்பத்துல நான் இப்படியே சாபத்துல கெடுப்பனா என்று எண்ணி ஏங்கி வந்திருக்கிற அருமையான தாய்மார்களே, கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. அல்லேலூயா. யோபு அதுக்காகத்தான் என்ன பண்ணியிருந்தான்? காத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திருந்தான். நீங்கள் காத்திருக்க வேண்டும். எது காத்திருக்கணும்? வாழ்க்கை மாறுமா, என் குடும்பம் மாறுமா? ஒரு பாட்டு இருக்கு, மாறத்தான் ஆசைப்படுகிறே மாற்றிவிடும் அருமை நேசரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமான பாட்டு பாடி எப்படி எதெல்லாம் வருது, நான் வாயில எத்தனாலும் ஒன்று சொல்லிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானல மாறணும்னு நமக்கு ஆசை, ஆனா மாற்றணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா நம்ம வரும். அந்த மாதிரி விசுவாசம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. என்ன வரும், மாறும், மாற்றுவார், நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. யோபு நம்பி இருந்தான். என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும் என்று நம்பி இருந்தான். அவன் பொண்டாட்டி கூட திட்டான். சனின எப்போ பார்த்தாலும் சோத்திரம் சோத்திரம் சொல்லிவிட்டு கர்த்தருக்கு இப்படி எல்லாம் போச்சு. அந்த சோத்திரத்தை சொல்லிட்டு நீத்துட்டு என்ன பண்ணுடா, செத்து போடா அப்படின்னா. அல்லேலூயா. அதான் அவர் என்ன பண்ணாரு, தன் பொண்டாட்டி கிட்ட கோபமா கூட பேசல. என்னம்மா வைத்தியகாரி மாரி பேசுறிய, கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நாம் கொஞ்சம் தீமையை அன்பேச என்ன கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. ஆனால் அவனுடைய விசுவாசம் எல்லாம், அவன் நம்பிக்கை எல்லாம் கர்த்தரை சார்ந்திருந்தான். கர்த்தர் அப்படியே என்னை விட்டுற மாட்டாரு, அப்படியே நான் செத்துட மாட்டேன். கர்த்தர் என்னை ஒரு நாள் என்னை மாற்ற போகிறார், என் குடும்பங்கள் மாறப் போகிறது என்று காத்துட்டு இருந்தான். யோபுடைய குடும்பத்தை கர்த்தர் மாற்றினான். அதுல எப்படி ஒரு வசனம் இருக்குது பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட்டுருங்க. ஆபோக் 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது. ஆபோக் 2:3 வசனம், 2ஆம் அதிகாரத்து 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லுமா? இந்த வருஷத்துல நிறைய பேர் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களா? வாக்குத்தத்தம் எடுத்தீங்களா? வாக்குத்தத்தம் எத்து பண்ணீங்க ஆசிரமா கொடுக்கலையா? இது எல்லாருடைய வாக்குத்தத்தமா? உங்களுக்கு எல்லாம் தனித்தனியா கொடுக்கலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் சரி, அதுவே வச்சுக்கணும். அந்த வாக்குத்தத்தம் என்ன எழுதிக்குது? அதெல்லாம் நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். யார் சொல்றது? கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த வார்த்தைக்கு, அந்த வாக்குத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? என்ன பண்ணிட்டு இருக்கணும்? காத்திருக்கணும். ஆண்டி போடி போய் கொடுத்தான் ஜோமான ஒனிமே நடக்கிற. காத்திருக்கணும். என்ன பண்ணா? காத்திருக்கணும். அந்த வார்த்தை பொய் சொல்லாது. வானமும் பூமியும் ஓய்ந்து போனாலும் நம்ம எல்லாம் பொய் சொல்லிடலாமா? அவர் பொய் சொல்ல மாட்டார். அந்த வார்த்தையில் என்ன உண்டு? அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையை அனுப்பி நம்மள சுகமாக பைபிள் இருக்குது. என் வார்த்தையை அனுப்பி நான் உன்னை என்ன பண்ணுவேன்? சுகமாக்குவேன். வார்த்தை அனுப்பி என்ன பண்ணுவேன்? சுகமாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னார். அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? பயந்து காத்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு, என் வாழ்க்கையை மாற்றுவாரு. அந்த வார்த்தை பொய் சொல்லாது. அந்த வாக்குத்தத்தை சொல்லுது. யோபு காத்திருந்தான். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது பொய் சொல்லாது. மறுபடியும் படி இந்த வசனத்தை. ஆமாமா, அது ஒரு குறிச்ச காலம், ஒரு நாட்கள் இருக்குது. குறித்த காலத்திலே தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தாமதமா இருந்தாலும் அதுக்காக காத்திரு. அல்லேலூயா. அப்ப எதுக்கு காத்திருக்கணும்? நம்ம எது காத்திருக்கணும்?
ரைட்டுமா, இவ்வளவு நேரம் கேட்குறீங்க. உங்க வாழ்க்கை மாறுவதற்கு, உங்கள் குடும்பங்கள் மாறுவதற்கு, உங்கள் பிள்ளைகள் மாறுவதற்கு, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு மாற்றம் வருவதற்கு, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணிருக்கோம் நம்ம? அதுக்காகத்தான் நம்ம ஆண்டவரத்துல வரோம். அதுக்காகத்தானே வரீங்க. இல்ல ஒரு பொழுதுபோக்க வரோம், சார் பொழுதுபோய் அப்படி போயிட்டு வரலாமா, அப்படியே வரோம். எதுக்கு வரோம்? கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரா, கர்த்தர் என் குடும்பத்தை மாற்றுவாரா, கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா, அதுக்காகத்தானே வரோம். அதுக்காகத்தானே வரோம். ஆமா, கர்த்தர் விசுவாசம். அதுக்காகத்தான் ஆண்டவராகி கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த வார்த்தை பொய் சொல்லாது, தாமதித்தாவது நடக்கும். அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கணும்? காத்திருக்கணும். அப்ப காத்திருந்த யாரு? யோபு காத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சீக்கிரம் வாசிச்சு முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 13:14. நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி பிராணனை என் கையிலே வைப்பானேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக என்ன பண்ணுவேன்? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு சொல்றாமா, உடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தவனாக இருந்து கடைசியில வியாதி பிடிச்சவனா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உடம்பெல்லாம் புண்ணு தாங்க முடியாது. நம்மளால எந்த ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜுரம் வந்தாலும் தலைவலி வந்தாலும் நம்மளால தாங்க முடியல. சின்ன ஒரு அடிப்பட்டாலும் நம்மளால தாங்க முடியல. குளிர் ஜுரம் அடிக்கும். ஆனா அவன் உடம்பெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? புழு பிடிச்சு போயிருந்தான். அல்லேலூயா. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இருந்தாலும் எந்த டாக்டர் தேடி போல, அவன் எந்த டாக்டர் தேடி போல, எந்த வைத்தியகாரன் தேடி போல. அவனுடைய விசுவாசம் எல்லாம் ஆண்டவர் மேல இருந்துச்சு. அல்லேலூயா. அவனுடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேல இருந்துச்சு. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, என்னை கொன்று போட்டாலும், உங்களை அடி அடின்னு அடிச்சு சர்ச்சுக்கு அடி போறேன்னு சொன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? சர்ச்சுக்கு வரீங்களா? ஐயோ நான் வரலடி அம்மா, என் வீட்டுக்காரன் என்ன போட்டு அடிக்கிறான். ஐயோ நான் வரல, எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்னுக்குறீங்களா? வருவீங்களா? வருவீங்க. இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமா, என்னை கொன்று போட்டாலும் சரி ஐயா, நான் சர்ச்சுக்கு போவாத என்ன பண்ண மாட்டேன், நிக்கவே மாட்டேன். நான் ஜெபம் பண்ணாத நிக்கவே மாட்டேன். ஆமா, யோபு சொல்ற பாருங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மேல என்ன பண்ணுவேன்? நம்பிக்கையாயிருப்பேன், நம்பிக்கையாயிருப்பேன். சகேரியால படிக்கிறோம், நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தரு. எப்ப தருவாரா? இப்பவே. உனக்கு விசுவாசம் இருந்தா இப்பவே கர்த்தர் கொடுப்பாரு. விசுவாசம் இருந்தா இப்பவே உனக்கு சுகம் கிடைக்கும். விசுவாசம் இருந்தா இப்பவே உன் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார். அவர் மேல நம்பிக்கை இருக்கும். ரோமர் 12:12 படிக்கும் போது, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரத்தில் எப்படி இருங்க? பொறுமையா இருங்க, ஜபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜபம் பண்றதை நம்ம விடவே கூடாது. அல்லேலூயா. பிசாசு பல சோதனைகளை கொண்டு வருவான். ஜபம் பண்ணக்கூடாத அளவுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜபம் பண்றதுல விடவே கூடாது, நம்பிக்கையும் விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஆண்டிலே நீங்க யார நம்பி இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை ஒன்னும் உங்களுக்கு வீண் போகாதபடிக்கு நம்பிருங்க. கர்த்தர் நிச்சயமா மாத்த போறாரு இந்த வருஷத்துல. இங்க வந்திருக்கிற அநேக சகோதரருடைய குடும்பங்கள் மாறப்போகிறது. அநேகருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திர குடும்பத்துல பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போறாரு. என் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? என் குடும்பத்தை மாற்ற மாட்டாரா? இந்த ஆண்டில இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? இந்த ஆண்டில இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா? அதற்காகவே நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் ஒருபோது என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் இந்த ஆண்டிலே எல்லாவற்றையும் அவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே, காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஆமா, அந்த 15 வசனத்தை சீக்கிரமா நம்ம படிக்கலாம். படிச்சு அதே ஜெபம் பண்ணலாம். ஐயா முடிச்சிடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மறுபடியும் படிக்கலாமா? 15 அதான் 13 15.
அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். ஒரு பக்தர் சொல்றார், அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தே இயேசுவே, அலைகள் நிறைந்த வாழ்விலே அமைதி நீரே இயேசுவே, அமைதி நீரே இயேசுவே. இந்த உலகத்துல அன்பில் நீ என்ன செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க. என்ன செஞ்சாலும் நல்லா செஞ்சீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. இல்லையா, என்ன செஞ்சுட்டியா, என்ன பண்ணிட்டீன்னு சொல்லுவாங்க. உலகம் அன்பில்லாத உலகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல நம்ம அதிகமான அன்பு செலுத்தணும். ஆண்டவர் மேல என்ன பண்ணணுமா, அதிகமா அன்பு வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் மேல நம்ம அன்பு வைக்க வைக்க, அவரை அதிகமா நம்ம தேட தேட, அவரை அதிகமா நம்ம ஜெபிக்க ஜெபிக்க, நிச்சயமா இந்த வருஷத்துல உங்கள் குடும்பங்கள் மாறும். அல்லேலூயா. உங்கள் வறுமைகள் மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய குடும்பத்துல நீங்க என்னென்ன நினைச்சு வேதனைப்பட்டிருக்க எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கற்று இந்த அமாவாசை ராத்திரியில உங்களை என்னத்தான் பிசாசுடைய கிரியினால ஏவல் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை கட்டி வச்சாலும் நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் கட்டெல்லாம் உடைப்பான். கட்டெல்லாம் என்ன பண்ணுவாரமா, ஒருத்தனும் உன்னை என்ன பண்ண முடியாது, கட்டவே முடியாது. பவுலும் சீலாவையும் ராத்திரில கட்டி போட்டு அடிச்சாங்க, தலகையா தொங்க விட்டாங்க. 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா, நடு ராத்திரில தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, பாட ஆரம்பித்தாங்க. தேவ தூதர்கள் இறங்கி வந்தாங்க. அவங்களுடைய கைகளிலே கால்களிலே கட்டப்பட்ட விலங்குகள் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமாமா, உங்க வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் முன்னேற்றம் அடையாதபடிக்கு கட்டி வச்சிருக்கிற சங்கிலி கட்டுகள் உடைக்கப்பட போகுது. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. நீங்கள் ஒரு மாற்றமான பிள்ளைகளாக மாற போறீங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் மாற போறீங்க. அல்லேலூயா. நீங்க எதை நம்பி வந்தீங்களோ அந்த காரியம் எல்லாம் நடக்க போகிறது. அல்லேலூயா. இந்த வெள்ளம் பகுதியிலே அநேகருக்கு நீங்க சாட்சிகளா வாழ போறீங்க. அதை பார்த்து எல்லா ஜனங்களும் உங்களை தேடி என்ன பண்ண போறாங்க, வர போறாங்க. அல்லேலூயா. யோபு காத்திருந்தான், அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். பிரியமானவன், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாற்றும். நம்முடைய மனசெல்லாம் எங்க இருக்கணும், ஆண்டவர் மேலே இருக்கணும். ஆண்டவரையே துதிச்சுட்டே இருக்கணும். அது எங்கடி ஆக போகுது, அவருமா ஜெபம் பண்ணிச்சான், நல்லா ஜெபம் பண்ணிச்சான். ஆண்டவரே என் புருஷனை மாத்தணும், அவன் குடி பழக்கத்தெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் நல்லா ஜெபம் பண்ணுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆளு எங்க மாற போறான், அவனுக்கு அப்படியே தான் இருக்கும். அப்ப என்ன ஜெபம், என்ன விசுவாசம், என்ன நம்பிக்கை? நம்பிக்கைனா நிச்சயமா என் கணவனை மாற்றுவார், என் மனைவியை மாற்றுவார், என் குடும்பத்தை மாற்றுவார், என் பிள்ளைகளை மாற்றுவார். எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும், எனக்குள்ள ஒரு சுகம் வரும், நான் நினைத்த காரியங்கள் நிறைவேறும், அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லி அது மேல நம்பிக்கையா இருந்தீங்கன்னா நிச்சயமா மாறும். அந்த ஆள் என்ன சொல்லிட்டு போனான், மாறுபாடி ஏண்டிய சொன்னான், மாறும், நடக்கும், சுகம் கிடைக்கும், கிடைக்கும். அல்லேலூயா. நம்முடைய மனசெல்லாம் ஆண்டவர்கள் என்ன பண்ணுமா, ஒப்பு கொடுக்கும், நிச்சயமா மாத்தினாங்க. ஒரு அடி பாட்டு பாடி ஜீவிக்கலாம். பிரியமானவங்க, கர்த்தர் என் மனசெல்லாம் நிறைந்திருக்கும் மன்னவா, என் எண்ணமெல்லாம் கலந்திருக்கும் ஏசையா, ஏசையா, என் மனசெல்லாம் நிறைந்திருக்கும் மன்னவா, என் மனசெல்லாம் நிறைந்திருக்கும் மன்னவா, என் எண்ணமெல்லாம் கலந்திருக்கும் ஏசையா, ஏசையா, என் மனசெல்லாம் நிறைந்திருக்கும் மன்னவா, என்னை ஆள்பவர் நீதானையா, என்னை ஆள்பவர் நீதானையா, எனக்குள் வாழ்பவரோ நீதானையா, எனக்குள் வாழ்பவரோ நீதானையா, என் மனசெல்லாம் நிறைந்திருக்கும் மன்னவா, என் எண்ணமெல்லாம் கலந்திருக்கும் ஏசையா, ஏசையா, என் மனசெல்லாம் நிறைந்திருக்கும் மன்னவா, தாயும் தகப்பனோ நீதானையா,
தாயும் தகப்பனோ நீதானையா, தாங்கி சுமப்பவரோ நீதானையா, தாங்கி சுமப்பவரோ நீதானையா. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா, என் எண்ணம் எல்லாம் கலந்திருக்கும் ஏசையா, ஏசையா. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் மன்னவா. அல்லேலூயா. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும்போது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது கர்த்தருக்காக என்ன செய்வீங்கம்மா? கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துறாரு, விடுதலை கொடுத்துறாரு, எல்லாவற்றையும் கொடுத்தாரு. ஆனா கர்த்தருக்காக நீங்க என்ன கொடுக்க போறீங்க? கர்த்தருக்காக என்ன கொடுக்க போறீங்கம்மா? நான் என்னையே கொடுத்துறீங்க. ஒரே ஒரு வசனம் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. இந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்துல 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கொஞ்சம் வாசி ஜெபம் பண்ணிடலாமா? ஆதியாகமம் 14:20வது வசனம். ஆதியாகமம் 14ஆம். சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்தான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சாரு. ஆனா அவன் என்ன பண்ணான்? எல்லாத்திலும் என்ன பண்ணான்? கர்த்தருக்கென்று தசமம் கொடுத்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கென்று நமக்கு கொடுக்கப்படும் போது அப்படி சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எப்படியா அமிக்கி குலுக்கி சரிந்து போகும்படியாக உங்கள் மடியிலே அளக்கப்படும். நீ எந்த அளவின்படி அழகுறியோ அதே அளவுதான். அல்லேலூயா. நல்லா அமிக்கி 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 குலுக்கி குலுக்கி அமிக்கி அமிக்கி கொடுத்தினா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதே மாதிரி அமிக்கி அமிக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? அதுல இருந்து கொஞ்சமா கொடுத்தா கொஞ்சமா தான் கிடைக்கும். ஆண்டவர் குடிப்பீங்களா? இப்ப இந்த பகுதியில இடம் வாங்கி ஆலயம் கட்ட போறாரு. அல்லேலூயா. பாவம் ஒரு நாள் எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. பாஸ்டரும் மிகவும் பிரியாசப்பட்டு உபவாசம் போட்டாங்க. பாஸ்டர் ஐயா நீங்க சொன்னாரு, எனக்கு சொந்த பந்தம் எங்க அப்பா அம்மா கூட எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, நான் ஆண்டவர் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அந்நேத்திக்கு அவங்க அம்மா என் கூட இருக்கிறாங்க. அவர் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா கூட இருக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்லுது, நான் ஊட்ட தான் கட்டி கொடுத்தேன், நான் இதை தான் பண்ணினேன், நான் ஒன்னும் அம்மா பண்ணுன்னு அந்த அம்மா சொல்லிங்கிறாங்க. ஆனா இவரு எல்லாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆண்டவர் நம்பி இருக்கிற. எதுக்காக? வெள்ளம் பகுதியில் ஒரு இடத்தை வாங்கி ஆலயத்தை கட்டி ஆண்டவருக்கு என்று மகிமையான ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் தண்ணி கூட குடிக்காம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உபவாசம் போட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. யாருக்காகமா? உங்க ஊர்ல ஒரு இடத்தை வாங்கி ஆலயத்தை கட்டி உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும்ன்ற அவங்களுக்கு ஆச்சு. அப்ப நாம என்ன பண்ணணும்? அதுக்காக எல்லாம் பாஸ்டர் பார்த்துக்காரு, எல்லாம் பாஸ்டரமா பார்த்துக்காரோம் எப்படி முடியுமா? நம்மளால முடியுதோ என்ன பண்ணணும்மா? கொடுக்கணும். யார் சொல்லுங்கம்மா? அல்லேலூயா. நீங்க கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கொடுக்கிற கை எப்படி இருக்குமா? அது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கிற கையின் மேல இருக்கும், வாங்குற கை எப்படி இருக்கும்? கீழே தான் இருக்கும். அப்ப நீங்க கீழே போகணும்னு பாக்குறீங்களா, மேல வரணும்? நீங்க மேல வரணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். சீக்கிரத்துல அந்த மீதி படத்தை கட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை ரிஜிஸ்டர் பண்ணி சீக்கிரத்தில் ஆலயத்தை கட்டி என்ன பண்ணோம்? எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுல கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிற வறுமை ஒழிய, தரித்திரம் ஒழியும், கடனெல்லாம் ஒழியும். 10ல் 1 பங்கு பாட்டை பாடுது. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடன் இல்லாத நடத்துவார்னு வசனமும் இருக்குது, பாட்டு இருக்கு. சொல்லினே போல நம்ம நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது, இந்த அமாவாசை இரவு நேரத்துல உங்களை கட்டி வச்சிருக்கிற பிசாசனுடைய கட்டு, வறுமையின் கட்டு, தரித்திரத்தின் கட்டு, மரண கட்டு, பாதாளத்தை கட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா கண்ணியின் கட்டெல்லாம் கர்த்தர் உடைத்து
ஆண்டவராகிய தேவன் யோபுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்தது போல உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நம்பி வந்த காரியம் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் அலற அலற ஓட போறான். ஓடியாய் போயிட்டான். ஹல்லேலூயா. ஆமா, நான் ஐயா சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன கூப்பிட்டாரு. நான் ஜோமணினே இருக்கிறேன். ஆண்டவரே, நான் போற இடத்துல அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என்னை இட்டும் போ, இல்லைன்னா கட் பண்ணிடு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜோம் இருந்தேன் அந்த இடத்துல. கர்த்தருக்கு ராத்திரி கூட அதை நினைச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு படுக்கலான்னு படுக்கிறேன். அந்த தேல் படுத்துட்டு இருக்குது. நீ எப்படி போட்டா உன்னை கொட்டி உன்னை சாவாடிக்கணும்னு நினைச்சு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் காட்டி கொடுத்துட்டாரு. அந்த பிசாசுடைய கட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சர்ப்பத்தின் கட்டு, தேலின் கட்டை கர்த்தர் உடைச்சார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மத்தியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை சொல்லும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. எப்பவே இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளை கடத்து உடைச்சிட்டாங்க. நீங்க நல்லா இருக்க போறீங்க. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்களே தெரியல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே தெரியல. அடுத்த டீப் வரும்போது ஐயா மெய்யானந்தையா அந்த பாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடந்துருச்சு. இன்னைக்கு என் வாழ்க்கையே ஒரு மாற்றமா இருக்கிறது, என் குடும்பமே மாற்றமா இருக்கிறது, என் பிள்ளைகளே ஒரு மாற்றமா இருக்கிறாங்க. நான் கர்த்தருக்குள்ள சாட்சியா இருக்கிறையா சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்பி வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம், 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 ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைவேறும்படியாக, சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கும்படியாக, மரண கட்டுகள் உடைக்கும்படியாக, தேவனுடைய வல்லமை நம்மத்திலே இறங்கி வரும்படியாய் ஓ எல்லாரும் ஒருமனப்படுவோமா? ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. ஆண்டவரே உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை தொடுவீராக. அவருடைய வாழ்க்கையை மாற்றுவீராக, அவருடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. ஒரு மாற்றங்களை கொண்டு வருவீராக. என் வாழ்க்கை மாறாதா என்று நம்பிக்கொண்டு வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் தொடுவதாக. எல்லா பிசாசுடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. மரண கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பாதாளத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பாவத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா கண்ணீர் கட்டுகள் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளை உடை. நீ ஜெபிக்க முடியாதபடி, உன் குடும்பங்கள் ஆசீர்வதிக்க முடியாதபடி பலவிதமான தடைகளை கொண்டு வர சாத்தானுடைய கட்டுகள் இன்ற ராத்திரிகளிலே கர்த்தர் உடைக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் இந்த ராத்திரியோட ஒரு மாற்றத்தை உனக்கு தரப்போகிறார். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய கரங்கள் இறங்குகிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார். தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக ஆண்டவரே. எல்லா கட்டை உடையப்பா, உடையப்பா. அக்கடி, 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 அக்கடி. எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரிகள் அழிவதாக, 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 எரிவதாக, எரிவதாக, எரிவதாக. எஸ் பவர், 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 பவர். எஸ். நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கும். பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும். வாலிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தானுடைய கட்டுகள் உடைந்து போயிருக்க நன்றி. பிசாசுடைய கட்டுகள் உடைந்திருக்க நன்றி. பாவத்தின் கட்டுகள் உடைந்திருக்க நன்றி. பாதாளத்தின் கட்டுகள் உடைந்திருக்க நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தாவே இவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்ததற்கா ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அருமையான ஊழியக்காரனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. ஊழியக்கார அம்மாவை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவனுடைய மாற்றம் இயேசுவே இந்த ஆண்டில அந்த நம்பின காரியங்களை கர்த்தராகிய தேவன் நிறைவேற்றி கொடுத்திருக்கார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியாய் நினைத்தாலும், பல்வேறு விதமான சோதனைகளை கர்த்தர் கொடுத்தாலோ
என் ஆண்டவராகி தேவன் தாமே அந்த ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்பி ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்து விட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்படி நம்பிக்கையை கர்த்தாவே நீர் வர்த்திக்க பண்ணினீரே, ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலே அந்த மீதி படத்தை கட்டி ஆண்டவரே அது கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணும்படியாய் கர்த்தருடைய ஆவியான இந்த எல்லைக்குள்ளே இறங்கி விட்டீரே, ஸ்தோத்திரம். எல்லையின் ஆவிகளை, எல்லை பிசாசுகளை ஆண்டவரே நீர் கடிந்து மத்தேயு 18:18 கட்டி போட்டீரே, கட்டி போட்டீரே. கட்டப்பட்டிருக்க ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இந்த இடத்துல இடம் வாங்க கூடாதபடி, ஆலயம் கட்டக்கூடாதபடி பல்வேறு விதமான தடைகளை உருவாக்கிற எல்லா தடைகள் இந்த ராத்திரியில உடைக்கப்பட்டதற்கா ஸ்தோத்திரம். அநேக உதவி கரங்களை எழுப்பி கொடுத்திருக்கா ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரை கர்த்தர் ஆசீர்வதியும், ஊழியக்காரம்மாவை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை குடும்பங்களை கர்த்தர் வருத்திக்க பண்ணுவீரார். கர்த்தாவே நீர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீரார். அற்புதத்தின் நாயகனாகி அடியேனை தாழ்த்துகிறேன் ஏசுராஜாதிராஜ். நீர் உயர்ந்திருக்கணும்பா, எப்பவுமே நீ உயர்ந்திருக்கணும்பா. நாங்க எல்லாம் உங்களுடைய பாதப்படியில தாழ்ந்து உமையே நோக்கி பார்க்கணும்பா. அதுதான்பா எங்களுடைய வாஞ்சை. ஆண்டவரே நீர் அப்படியே செய்திருக்க நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இன்று ஒரு விடுதலையை கொடுத்தீரே, நன்றி. வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தீரே, நன்றி. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தீரே, நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். துதி கன மகிமை எல்லாம் பற்றி செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். ஆசையாக கட்டு கொடுத்துருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர். எல்லா ஜெபத்தோடு இருப்போம். சபை பாஸ்டர் மாவட்ட ஸ்தோத்திரம். பேசுகிறோம். துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களோடு பேசினதுக்காக எமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா உடைய அற்புதத்துக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்காக அப்பா ஆண்டவரே பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவை துதிக்கிறோம் கர்த்தா. அப்படி வார்த்தை கொடுத்த அருமையான ஊழியக்காரரை நம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனே நீர் மேல் மேல் உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா சபை விசுவாசிகளை ஆசீர்வதிப்பீராக. அவர் கையிட்டு செய்கிற எல்லா ஊழியங்களும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா. அவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ, யாருக்கெல்லாம் செபிக்கிறார்களோ இந்த தேவ ஆவியானவர் அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தாவே நீர் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மகனை இன்னும் நீர் ஆண்டவரை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அநேக கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அநேக ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ரகசியங்களை கர்த்தர் நீர் வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா. இந்த நாளில இந்த வல்லம் கிராமத்துக்கு நீங்க கொண்டு வந்ததுக்காக எமக்கு நன்றி அப்பா. அந்த வார்த்தையை கொடுக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்திர உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே அவருக்கு இருக்கிற பலவீனங்கள்லாம் கர்த்தர் நீர் மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் மாற்றி ஆவியானவரே நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஐயாவுக்கு நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எவைகள் எல்லாம் இந்த வருடத்துல ஆண்டவரே அப்பா அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த காரியத்துல கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் விசேஷமாய் வந்திருக்கிற ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் தனித்தனியாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. ஆவியானவர் தாமே கூட இருந்து வழி நடத்திட்டோம். நாளை ஆராதனைக்காய் செபிக்கிறோம். என் தேவனே அப்பா ஸ்தோத்திரங்க. அநேக ஜனங்கள் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் யாரெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறாங்களோ என் தேவனை நாளை தினத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் கர்த்தாவே கிருபை செய்வீராக. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு விஷயம் கூட நம்ம ஜெபிக்க போகணும். விசாக்கு அப்ளை பண்ணிருக்காங்க, இன்னும் வரல. எந்த ஒரு தடையா இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி
ஏற்ற நேரத்தில் அந்த விசா கிடைக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிற ஒரு மனத்தோடு எல்லா கண்களும் மூடி இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நாளையில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஜானக்காய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, விசாவுக்காக ஆண்டவரே அப்ளை பண்ணியிருக்காங்க. என் தேவன் தாமே ஆண்டவரே தடை இல்லாமல் ஆண்டவரே அப்பா சீக்கிரமாய் வந்து சேர கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதோ ஆவியானவரே அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா செய்தி நாங்கள் கேட்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே அப்பா நினைத்த காரியங்கள் ஜெயமாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா நம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. ஆமென். நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அனுமதிக்கும் நாளிலே கூடி வந்திருக்கிற யாவரோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஜெயம் கொடுத்தார் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு மனாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்தார் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு மனாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் நான் என்று துதியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் நான் என்று துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கால்வலிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார்கள். ஜெபிக்க விரும்புகிறவர்கள் ஐயா